நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15 முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை காணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டு இருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே மோகங்குப்புற விழுந்தார்கள். இங்கே அருமையானவர்களே, இந்த நியாயாதிபதியின் புத்தகத்திலே மனோவாவை குறித்தும் அவனுடைய மகனாகிய சிம்சோனை குறித்தும், அந்த சிம்சோன் எப்படியாக அவன் பிறக்கப் போகிறான், அவனை எப்படியாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி தேவதூதனானவர் இங்கே வெளிப்படுகின்ற ஒரு காரியத்தை தான் இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. அப்பொழுது அங்கே தேவ தூதனானவர் மனோவாவை நோக்கி என்று சொல்லி 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய தேவனுடைய நாமம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அதிசயம் என்று கூட நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கூட நாம் பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் அதிசயமானவர். நம்முடைய தேவன் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயம். இங்கே யாத்ராகமத்தின் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, தன்னுடைய ஜனங்களை அவர் விடுவிக்கும்படியாக, அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனுடைய கரத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரும் பொழுது, அவர்கள் வனாந்தரத்திலே அவர்கள் அங்கே அந்த சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக அவர்கள் அடைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். அப்பொழுது பார்வோன் சேனையானது அந்த ஜனங்களை துரத்தி மீண்டுமாக அவர்களை பிடிக்கும்படியாக அங்கே அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற சம்பவத்தை கூட நாம் யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆனால் நடந்த காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, மோசேயின் மூலமாக தேவன் ஒரு அற்புதமான காரியங்களை செய்கிறார். அவனுடைய கரத்தை அந்த செங்கடலுக்கு நேராக நீற்று எதற்காக சும்மா இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை கூட நாம் பார்க்கிறோம். யாத்ராகமத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை கூட நாம் பார்க்க முடிகிறது. அதிசயமான தேவன். அங்கே இப்படியாக அவன் கையை நீட்டின பொழுது அந்த கடல், அங்கே இந்த சிவந்த சமுத்திரமானது இரண்டாக பிளந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இந்த சமுத்திரத்தின் வழியாக ஆண்டவர் இந்த ஜனங்களை அருமையாக அவர்கள் வழிநடத்தி வருகிறார். நாம் இந்த காரியங்களை குறித்து நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே அந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாக அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், அப்படியாக அவர்களுக்கு பகலிலே அப்படியாக அவர்களுக்கு மேக ஸ்தம்பமானது அவர்களை வழிநடத்தினது என்றும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பம் வழி நடத்தினதும் என்றும் நாம் இன்று அநேக காரியங்களை குறித்து கூட நாம் பார்க்கிறோம். பின்பாக அந்த தேவதூதனானவர் அங்கே இஸ்ரவேல்
ஜனங்களுக்கு முன்பாக நடந்து சென்ற தேவ தூதனானவர் விலகி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக நடந்தார் என்று கூட நாம் பார்க்கின்றோம். இந்த பார்வோன் சேனையானது, எகிப்திய சேனையானது அவர்களை விரட்டி வரும் பொழுது தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்பாக அந்த இரண்டு சேனைகளுக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அங்கே எகிப்திய சேனைகளுக்கும் நடுவாக அவர் வருகிறார். வரும் பொழுது அங்கே இஸ்ரவேலருக்கு அவர் வெளிச்சமாகவும் அங்கே அந்த எகிப்திய ஜனங்களுக்கு, சேனைகளுக்கு காரிர்களாகவும் இருக்கிறதை கூட நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக ஆண்டவர், அருமையானவர்களே, ஆண்டவர் அங்கே பலவிதமான அற்புதங்களின் மூலமாக, அதிசயங்களின் மூலமாக அவர் வழிநடத்தி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாயிற்று. இப்படியாக பாருங்க, அந்த தேவனுடைய அதிசயமான காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பின்பாக அந்த ஜனங்களை சமுத்திரத்தின் வழியாக நடத்தி வந்தார். அந்த சமுத்திரத்திற்குள்ளாக பார்வோன் சேனையும் அவர்களைப் போல அவர்கள் தங்களுடைய ரதங்களை ஓட்டிக்கொண்டு அவர்களை துரத்தி கொண்டு வரும் பொழுது ரதங்களினுடைய உருளைகள் எல்லாம் கலந்து அங்கே ஓடுகின்றதை கூட நாம் பார்க்கிறோம். 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அங்கே அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். இப்படியாக ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி வருகிற அந்த சேனையினுடைய ரதங்களுடைய உருளைகள் கலன்று விழும்படியாக பயங்கரமாய் அவர்களை ஒரு வருத்தத்திற்குள்ளாக நடத்தினது நிமித்தமாக அவர்கள் வேதனையோடு கூட மீண்டுமாக அவர்கள் திரும்புகிறதை கூட பார்க்கிறோம். திரும்புவது மாத்திரமல்ல, தேவன் என்ன செய்தார், அந்த சமுத்திரம் மீண்டுமாக பலமாய் திரும்பும்படியாக செய்து அந்த எகிப்திய சேனை முழுவதும் கடலிலே கவிழ்த்து போட்டார் என்று சொல்லி நாம் அந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, இப்படியாக தேவனுடைய அதிசயத்தை குறித்து நாம் பார்க்க, இன்னும் அநேக அதிசயங்களை சொல்ல முடியும். தேவனுடைய அதிசயமான காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. ஆனாலும் கூட அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அந்த தேவன் அதிசயமான தேவன். அவனுடைய நாமம் என்ன என்று கேட்கும் பொழுது அதிசயம் என்று ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அநேக காரியங்களை அங்கே வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னால் நாம் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லாவற்றையும் அவர் படைத்த தேவன், எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கின தேவன். ஆனபடினாலே அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம் அந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. அங்கே மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே 21ஆம் வசனத்திலே, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடிகின்றது. அங்கே அந்த அதிசயமான தேவன் இங்கே இயேசு என்ற நாமத்திலே அவர் உலகத்தில் வெளிப்படுகிறதை கூட நாம் பார்க்க முடிகின்றது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்க, இங்கே இயேசு என்ற நாமத்திலே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த இயேசு என்ற நாமத்திலே அவர் வெளிப்பட்டதின் நோக்கம் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாக அவர் வெளிப்படுகிறதை கூட நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, இப்படியாக அங்கே அவர் அதிசயம் என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். ஆனால் இங்கே நாம் புதிய பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது உங்களுக்காக எனக்காக இயேசு என்ற நாமத்திலே அவர் வெளிப்படுகிறதை கூட நாம் பார்க்க முடிகின்றது. அந்த இயேசு என்ற நாமத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் அங்கே சிலுவையிலே அறையப்படுகிறதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில்
ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் குற்றவாளிகளில் ஒருவனாக அவர் எண்ணப்பட்டார் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக அங்கே அவரை குற்றவாளிகளுக்கு கல்லன் மத்தியிலே ஒரு கல்லனை போல அவரும் அங்கே சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறதை கூட நாம் பார்க்க முடிகின்றது. எதற்காக என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாக. அப்போ இங்கு பார்க்கிறோம் 34ஆம் வசனத்திலே, இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். அருமையானவர்களே, இப்படியாக அதிசயம் நாமம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அதிசயம் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தி காண்பித்ததை கூட நாம் பார்க்கிறோம். யாத்திராகமத்திலே நாம் பார்க்கிறோம் அவருடைய அதிசயம் எவ்வாறாக காணப்பட்டது என்று கூட நாம் பார்க்கிறோம். இன்னும் அநேக அதிசயங்களை நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த அதிசயமான தேவன் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக அவர் ரட்சிக்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக அங்கே சிலுவையிலே அங்கே தொங்கப்படுகின்ற அந்த காட்சியை தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. இப்படியாக அதிகாரிகள் அவர்களை இகழ்கிறதை கூட நாம் பார்க்கிறோம். போர் சேவகரும் அங்கே அவரை இகழ்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சிலுவையிலே அறியப்பட்ட ஒரு கல்லனும் கூட அங்கே ஆண்டவரை இகழ்ந்து பேசுகின்ற காரியங்களை குறித்து கூட நாம் பார்க்க முடிகின்றது. ஆனாலும் கூட அருமையானவர்களே, அங்கே 40ஆம் வசனத்திலே அங்கே ஒரு அருமையான காரியம் நடக்கின்றது. ஒரு குற்றவாளி, ஒரு கள்ளன், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தோம் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனே நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றான். அருமையானவர்களே, இங்கே இவ்வளவாக அதிகாரிகள், போர் சேவகர்கள், மாத்திரமல்ல குற்றவாளிகளில் ஒருவன் கர்த்தரை இகழ்ந்து அங்கே பேசுகிறதையும் தூசிக்கிறதையும் பார்க்கின்றோம். ஆனால் அங்கே ஒரு குற்றவாளி, அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறதை கூட நாம் பார்க்க முடிகிறது. அவன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கூட அவன் அறிந்து கொண்டிருக்கிறான். அவர் ராஜா, ராஜாதி ராஜா என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அவனுடைய நாமம் அதிசயம் என்பதை அவன் அறிந்திருந்தபடியினாலே இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனே நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரத்திலே வேண்டிக் கொள்ளுகிறதை கூட நாம் பார்க்க முடிகிறது. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலன் அடைகிறோம், ஆனால் இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி அவன் கடிந்து கொள்கிறதை கூட நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களை, இப்படியாக நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே அந்த கள்ளனுடைய கண்கள் திறக்கப்பட்டதை போல நாட்களில் கூட அநேகருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. ஆனால் இந்த வேளையிலும் கூட இந்த இடத்திலே நாம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் அந்த கண்கள் திறக்கப்பட்டிருக்கின்றபடியினாலே நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாக கடந்து அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய ஒரு ராஜ்யத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் ராஜாதி ராஜாவாக ஒரு நாளில் அவர் சிங்காசனத்தில் வீட்டிருப்பார், ஆளுகை செய்ய போகிறார், நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம் என்பதை நாமும் கூட நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக, பிலிப்பியர் 3:20 சொல்லப்பட்ட பிரகாரமாக நாமும் கூட இப்படிப்பட்ட அந்த நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாக காணப்படுகின்றபடினாலே நாம் இந்த இடத்திலே நாம் கர்த்தரை ஆராதிக்க நாம் கூடி வந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவனை போல நாமும் காணப்படுகிறோம். அங்கே கல்லனை போல நம்முடைய வாழ்க்கை கூட காணப்பட்டது. நாம் சிலுவையிலே அறையப்படக்கூடியவர்கள், ஆனாலும் கூட நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டபடியினாலே தேவன் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பிலிருந்து, தண்டனையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து நம்மை அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மையும் கூட தகுதிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்திலே கூட நாம் பார்க்க முடியும். அதிசயமான இந்த நாமம் இயேசு என்ற நாமத்திலே அவர் நமக்காக சிலுவையிலே சாபமானார் என்று சொல்லி கூட இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் அருமையானவர்களே, அவர் அப்படியாக முடிந்து போகவில்லை. அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தர் என்ற நாமத்திலே அவர் ஒரு நாளிலே வெளிப்பட போகின்றார்.
வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. கல்லனை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அவர் ராஜா என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது நீ நினைத்தருளும் என்று சொல்லி அவன் சொல்கிறதை கூட நான் பார்க்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அங்கே சாஸ்திரிகள் வரும்பொழுது அங்கே ஏரோதனுடைய அரண்மனையிலே வந்து கேட்கின்றார், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கே என்று சொல்லி அவர்கள் வினாவுகிறதை கூட நான் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, ஆம், அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. நமக்காக அவர் இயேசு என்ற நாமத்திலே வெளிப்பட்டு நமக்காக அவர் சிலுவிலே அறையப்பட்டார். மற்ற ஜனங்கள் எல்லோரும் என்ன நினைச்சாங்க? அதிகாரிகள் என்ன நினைச்சாங்க? போர் சேவர்கள் என்ன நினைச்சாங்க? அங்கே நீர் இயேசுவானால், நீர் தேவனுடைய குமாரனால் நீ ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அங்கே ஆண்டவரை பார்த்து இகழ்ந்ததை கூட நாம் பார்க்கிறோம். அவர் மீது நம்பிக்கை இல்லை, அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அங்கே ஒரு சிலருக்கு அவருடைய கண்கள் அந்த கல்லனை போல, கல்லன் அந்த குற்றவாளிகளுக்கு அந்த ஒருவனுக்கு கண்கள் திறக்கப்பட்டதை போல, அருமையானவர்களை, ஒரு சில கூட்டத்தார் மாத்திரம் தேவன் யார் என்பதை, கர்த்தர் யார் என்பதை, அவர் இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே அறையப்பட்டவராக காணப்பட்டிருந்தாலும் கூட ஒரு நாளிலே வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக அவர் உலகத்திலே அரசாள போகிறார் என்பதை அங்கே அறிந்த வண்ணமாக நாமும் கூட நாம் கர்த்தரை ஆராதிக்கின்றவர்களாக, அதே போலதான் நாம் புதிய வானம் புதிய பூமி அங்கே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி, அவருடைய நாமம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர். அங்கே இயேசு என்ற நாமம் அங்கே இல்லை. அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்ற நாமம் அங்கே நாம் பார்க்க முடிகிறது. அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தம் இல்லை, முதலியவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று கூட நாம் பார்க்க கூட இப்படிப்பட்ட நாமத்தை நாம் தொழுது கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த நாமத்தை நாம் ஆராய்த்து நாம் தொழுது கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.